வெல்கம் மொட்டைப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான வீடியோ தாங்க, தமிழ்நாட்டு அரசியல் சம்மந்தமான வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸுகள், அதாவது கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க, அதுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். இல்லை அதுக்குன்னு ஒரு வீடியோ கூட நான் போடுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுடன் போயிடுச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் திமுக 200, 240, 250 தொகுதி வின் பண்ணணும்லாம் சொல்லுங்கிறாங்க. ஆனால் இருக்குது 234 தான். சரி, நம்ம டாபிக் வருவோம். இப்படி இருக்கும்போது என்ன நடந்தது சமீபமாக ஒரு வாரத்தில் மட்டும் அப்படி எடுத்தாலே ஒரு 5-6 மினிஸ்டருக்கு மேலே வந்து கேஸு, அதுவும் வந்து தண்டனை பெறக்கூடிய கேஸுங்க. நல்லா பார்த்துங்க. ஆல்மோஸ்ட் வந்து வேறு வழியே இல்லாமல் உச்சநீதிமன்றமே சொல்லி திரு செந்தில் பாலாஜி அவர்களே, ஒன்று ஜெயிலுக்கு போறியா இல்லை அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறியா, சரிங்களா? திரு பொன்முடி அவர்கள் ஆல்மோஸ்ட் வந்து உயர்நீதிமன்றத்தில் கேஸ் எல்லாம் ஃபைல் ஆகி கேஸ் போயின்னு இருக்குது. அதிமுக தொடர்ந்து போராட்டங்கள் அங்கங்கே வந்து செருப்பு தொடப்பாட்டெல்லாம் திரு மகளிர் அவங்க வந்து போராட்டம் பண்ணி அதை பார்க்குறாங்க. அதனால் பொன்முடி அவர்களும் வந்து அமைச்சர் பதவி வந்து தூக்கிதான் ஆகணும், வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு தூக்குறாங்க. நல்லா தெரிஞ்சு ராஜினாமாலாம் கிடையாது. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் டஃப்பாக சொல்லி டஃப் பண்ணி வந்து தூக்கப்பட்டவர்கள் இவர்கள், சரிங்களா? என்னமோ இவங்க அப்படியே தியாகம் பண்ணி இனிமேல் வாழ்நாளில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகவே ஆக முடியாது, அது என்ன தியாகம்னு சொல்லலாம். முடிஞ்சு போச்சு அவருக்கு. அதை அமைச்சர்ன்ற பேச்சு இடம் கிடையாது. அதாவது பவர்ஃபுல் சீட்டில் போய் உட்கார முடியாது. ஏதோ எம்எல்ஏவோ கவுன்சிலரோ அப்படி தான் வாழ்ந்துக்கணும் ஒரு கடைசி வரைக்கும். அப்படியோ அதாவது ஓட்டு வாங்கி இது பண்ணால் கூட. ஆனாலும் அவங்களுக்குலாம் ஓட்டு போடுறாங்க மக்கள், அவங்களுக்கு ஒரு சல்யூட் போட்டுருக்கோம். தெளிவா ரொம்ப சூப்பர். அது என்ன கான்செப்டில் போகிறதுன்னு தெரியல. அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு குற்றவாளின்னு பகிரங்கமாக நல்ல சட்டப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக தெரிஞ்சும் வந்து ஓட்டு போடுறீங்க பார்த்தீங்களா, வேற லெவல். சரி, நான் அடுத்தடுத்து வரேன். இவங்க 2 பேருங்களா, அடுத்து திரு எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள், அப்புறம் திரு துரைமுருகன் அவர்கள், அப்புறம் திரு கே.என். நேரு அவர்கள், அப்புறம் என்ன லிஸ்ட்டு வந்துனே இருக்குமே, ஜெகத்தில் சாம்பியன் போயினே இருக்குது. அவங்களாம் வந்து இன்னும் எம்பி லெவல், அங்கேயும் வேறு இருக்குது ஊறப்பட்ட லிஸ்ட்டு. ஸோ இவ்வளோ திருட்டு லிஸ்ட்டு, இவ்வளோ வந்து ஊழல் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு இவங்க எப்படி 200, 240, 250 போகிறாங்கன்னு தான் தெரியல. இந்த பக்கம் ஒன்று. அடுத்ததாக வந்து ஒரு திமுக நண்பர் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து 250 ஜெயிப்போம் அப்படி இப்படின்னு பேசினுக்காரு. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சரிங்க என்ன நல்லது இந்த 4.5 வருஷத்தில் நீங்கள் பண்ண நல்லது என்ன, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்ன ஒரு 3 மட்டும் சொன்னார் நல்லதுன்ற பேரில், அவங்களாம் சொல்லினாங்க ஒரு 3 மட்டும். அதுக்கப்புறம் எதை கேட்டாலும் தலையை தான் சொல்லிடுறாரு தவிர வேறு எதுவும் இல்லை அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு. எப்படி 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 5ஆம் ஆண்டில் வந்து போயின்னு இருக்குதுதானே 4.5 சொல்கிறேன். ஸோ 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, என்னமோ ஒரு பழமை வரல. இப்போ விவேக் சார் காமெடி வரும், இவ்வளோ நாள் கூட உங்களுக்கு என்ன பண்ணேன், எதுவும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணல, எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஊழல்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குதுங்க. இப்போ ஏன் இந்த வீடியோ போட்டோன்னா, இந்த 220, 250 சொல்கிறாங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஊழல் மூட்டை குற்றவாளிகளை வச்சுக்கின்னு இவங்களை யார் நிற்க வச்சு ஓட்டு வாங்குவாங்க? இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன் பாருங்கள், 2021 இவங்களுக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணது வந்து விஜய் ரசிகர்கள். இதனால் இப்போ கூட ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா அன்னைக்கு டேட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கருப்பு சவ மாஸ்க்கு, கருப்பு சவ சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரசிகர்களுக்கு வந்து அடையாளம் காட்டப்பட்டதா அவங்க ரசிகர்களே அன்றைக்கி வந்து குரூப்லலாம் போட்டுக்கின்னு திமுகவுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு போட்டாங்க. இது உண்மையாக போய் நியூஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலே அதோட வீடியோக்களே வரும், அது சம்மந்தமான நம்ம ப்ரெஸ்ஸுங்க பேசுகிற வீடியோக்களே வரும். என்னென்னு நிறைய டிவிங்களே ஓப்பனாக பேசிட்டாங்க. விஜய் வந்து கருப்பு சிவப்பு அவருக்கு இது பண்ணி குறிப்பிட்ட அடையாளம் காட்டுறாரா, சைக்கிளில் போகிறாரு, அப்போ பெட்ரோல் விலையை குறிப்பிட்ட அடையாளம் காட்டுறாரா? அடா பாவீங்களா. சரி, ஓகே விடுங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம், சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, திமுக ஒரு பேச்சுக்கு ஒரு 40-41% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அதில் ஒரு 6-7% வந்து விஜய் கட்சியோட ஓட்டு. எப்படி தாவேக்கா திரு விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க கட்சியோட ஓட்டு. அது என்னால் அடித்து ஆணித்தனமாக சொல்ல முடியும். இது யாராலும் மறுக்க முடியாது, திமுகவினரும் மறுக்க முடியாதுங்க. ஒன்று, இப்போது அந்த ஓட்டு தாவேக்கான்ற ஒன்று தனியாக நின்னாலும் சரி, இல்லை அதிமுக கூட்டணியில் போய் நின்னாலும் அந்த பக்கம் போயிடும். ஒரு மைனஸ் ஆகிடுதுங்களா? அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக சட்டம் ஒழுங்கு வந்து யாராவது ஒருத்தர் திமுகங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். நான் வந்து அவங்களுக்கு கோயில் கட்டுறேன், அதே இடத்துல இல்லை, என்னத்த சொல்கிறது தெரியல எனக்கு. டெய்லி 3 கொலை ஆவரேஜாக இது வந்து ஸ்டாட்டிக்ஸ், இது புள்ளி விவரம். இது சொல்கிறது என்னென்னா, அதாவது ஒரு நாள் 5 இருக்கலாம், ஒரு நாள் 2 இருக்கலாம். இது எல்லாம் கூட்டி கழிச்சு சராசரி பார்க்கும்போது டெய்லி 3 நடக்கிறது. அதாவது 100 நாளைக்கு 300 கொலை நடக்கிறதா
ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஸ்டாட்டிக்ஸ் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் போட்டோம். இது இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ரெஸ்ஸுங்களை வந்து அழகாக வந்து திமுக பொறுத்தவரையும் வந்து அவங்கள சம்பளம் கொடுத்து தான் வச்சுருக்கிறாங்களா, இல்லை வந்து ஷேர் கொடுக்குறாங்களா என்ன தெரியல, இல்லை ராயல்ட்டி மாரி ஏதாவது கொடுக்குறாங்களா, இல்லை கூலி போடுறாங்களா அதுன்னு தெரில. ஒரு புலித்தி தலைமுறை ஒரு டிவி இருக்குதுங்க. அந்த டிவிக்கு என்ன வேலைன்னா, அதிமுகவில் வந்து யாராவது ஒருத்தர் இப்படி எதிர பார்க்காம போயிடுறாங்களா, இல்லை எதிரில் வந்து இப்படி மூஞ்சி திருப்பி போயிடுறாங்களா, அப்படியே வந்து அவங்க ஷூ பின்னாடியே கேமரா திரும்புவாங்க. ஷூனா காலில் போகிற ஷூ, அந்த ஷூ சொல்கிறேன், அது பின்னாடியே கேமரா திரும்புவாங்க. இது மட்டும் தான் உங்கள் டாஸ்க், இது மட்டும் தான் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த புதுத்தி தலைமுறையாக அந்த டிவிக்கு கொடுத்துட்டாங்க போல். அவன் வேறு வேலையே கிடையாது. இவர் அங்கே போய் இட்லி சாப்பிட்டார், அவர் இந்த போனார், இங்கே இந்த ஹோட்டலில் டீ குடித்தார், இவர் வந்து அவர்கிட்ட பேசினார், இவர் டெல்லி போயிட்டார், இவர் கோயம்புத்தூர் போயிட்டார், இவர் இங்கே போயிட்டார், இவர் பொள்ளாச்சி போயிட்டார், பாண்டிச்சேரி போயிட்டார். ஏண்டா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. திமுக வந்து பெரிய வந்து இது என்னென்னா, வந்தவொடனே நீட்டு கையெழுத்து ரத்து கையெழுத்து தான் முதல் கையெழுத்து அப்படின்னு. 4.5 வருஷம் ஆச்சு நீட் ரத்தாவில். 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நீட்டு பாதித்தால் தற்கொலை சமீபமாக கடந்த மாதம் கூட ஒரு தங்கச்சி இறந்துட்டாங்க நியூஸு. இதெல்லாம் போய் கவர் பண்ணிட்டா பழுபாவீங்களா. இவர் அங்கே போயிட்டாரா, செங்கோடு என்ன பண்ணாருன்னு கட்சியில் சட்டசபையிலே வந்து எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காகவே திரு எடப்பாடி வணக்கம் சொல்லிட்டு தான் வந்து அவரோட பேச்சு ஆரம்பி முடிஞ்சு போச்சு. இப்போ நீ இவ்வளோ நாள் வீடியோ எடுத்தி உன்னை தூடு காத்து மாட்டாங்க பப்ளிக்கை சொல்ல வெக்கமா இல்லை. நீங்களாம் ஏன் ப்ரெஸ்ன்னு நடத்துறீங்க? இப்போ இத்தனை அமைச்சர் வீட்டில் ரெய்டு, இத்தனை அமைச்சருக்கு பதவி பறிப்பு, இத்தனை அமைச்சருக்கு இவ்வளோ பிரச்சனை போயிடுது, அது எதாவது போய் வீடியோ எடுக்கிறியா நீ? அதை நியூஸ் போட தைரியம் இருக்கா, இல்லை பணம் வாங்கிக்கிறியா? ரெண்டில் தான் ஒன்று வந்து தைரியம் இல்லாமல் இருக்கணும், இல்லை நான் பணம் வாங்கிட்டேன் இவங்க கிட்டலாம் திமுக கிட்ட குத்துறாங்க அதெல்லாம் போட மாட்டேன்னு இருக்கணும். சரியா? எல்லாம் இது கேட்டாலாம் வந்து மீடியா தர்மம் ஊடக தர்மம் வந்து உண்மையிலே சொல்ல போனால் இந்த கிரவுண்ட் லெவலில், அதாவது பார்த்தீங்களா நிருபர்களாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, நான் நிறைய எல்லாம் பார்ப்பேன், எனக்கு நெருங்கிய நண்பர் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா டிவிலையும் இருக்காங்க. அவங்களாம் வெயிலில் அவங்களோட ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு படிஞ்சிருக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டு கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மீடியா ஓனர்ன்ற பேரில் நீ வந்து கூலி வாங்கின்னு பண்ணுறியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாவம் இவங்கள வந்து உண்மையிலே சொல்ல போனால் இவங்களெல்லாம் சொல்லி விட்டுங்க. நம்ம எப்படி பார்ப்போம், இந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் வந்து ரொம்ப பெரிய ஃபீல்டு ஒர்க், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய லிமிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 பின்கோடு 10 பின்கோடை வந்து ஒரே ரிப்போர்ட்டர் கவர் பண்ணணும். எங்கேருந்து இருக்கும் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு. இன்னும் வந்து அவுட்டர்லாம் பண்ணிக்கலாம், ஒரு மாவட்டத்துக்கே வந்து ஒரு ரிப்போர்ட்ரு அவெல்லாம் எவ்வளோ தூரம் சுற்றுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஈஸியாக நீங்கள் மேலே உட்காந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு யாரப்போகிற எலும்பு துண்டு வேலை செய்கிற மாதிரி மேலே இருக்கவங்க பார்த்துறீங்க. சரி, இது இந்த பக்கம் போக அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீப்பை ஒழிச்சா கல்யாணம் நின்றோம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சட்டசபையில் வந்து முதலமைச்சர் பேசும்போது லைவ் வருது, அமைச்சர்கள் பேசும்போது லைவ் வருது, ஆளுங்கட்சி எம்எல்ஏகள் பேசும்போது லைவ் வருது, சபாநாயகர் அவர் தான் வந்து 3 நேரம் பேசுகிறான்னு வச்சிங்களேன், அதுவும் பார்த்து தான் இருக்கும், அப்போ லைவ் வருது. மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்கட்சி தலைவர் பேசும்போதோ எதிர்கட்சி எம்எல்ஏகள் பேசும்போதோ லைவ் கட்டு, கேட்டால் டெக்னிக்கல் எரர். வெக்கமே இல்லை. எங்கள் ஊரில் கேபிள் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொடுங்க, லைவ் சூப்பராக பண்ணுவாங்க. தமிழ்நாடு அரசு டிவிக்கு விடக்கூடிய அவமானம் வெக்கம் வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் ஊரில் கேபிள் டிவி கொடுங்க. கோயில் திருவிழாவை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 3 மணி ஆரம்பித்தாங்க, நைட்டு 10 மணி வரை ஃபுல்லாக லைவ் டெலிகாஸ்ட் போடுறாங்க. சாதாரண கேபிள் டிவி, அவ்வளோ பேர் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது அவங்ககிட்ட. ஒரு அரசு கிட்ட இருக்கிறவங்களுக்கு டெக்னாலஜி கிடையாது. இதை கூட பண்ண துப்பு இல்லை. கேட்டால் வந்து டெக்னிக்கல் ஏறனா அப்போ நீங்கள் எவ்வளோ பேர் ஃப்ராடுன்றது இல்லை தெரியுதுல்ல. எதுக்கத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோ இல்லை யாரோ ஏதாவது முதல்வர் சொல்ல வேண்டிய பதிலை சபாநாயகர் அவர்கள் சொல்கிறாருன்னா அப்போ அவரே இருந்துருப்போம். நம்ம மீதி எல்லாருமே நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்து நானே பதில் சொல்லிடுறது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ரொம்ப, அதாவது தப்பு மேலே தப்பு பண்ணி நீங்கள் பண்ணுறது எந்த தப்புன்னு தெரியாத அளவுக்கு பண்ணுகிறீங்க. உண்மையில் இப்போ வந்து ஒரு மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்லூரி இல்லைன்னு கேட்குறாங்கன்னா இல்லை காசு இல்லைன்றீங்க. ஆனால் அடையாளம் அழகுப்படுத்தா அவங்க வருஷத்துக்கு 1500 கோடி எதுக்கு பண்ணுறீங்க? என்ன தான் பண்ணியிருக்கீங்க அழகு? எனக்கு ஏதாவது ஃபோட்டோ வீடியோ எடுத்து போடுங்க, நானும் பார்க்குறேன். அவ்வளோ அரசு பணத்தை வரி பணத்தை விரையும் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு எதுக்குமே பண்ணலைன்றீங்க. நம்ம பொதுவாக சொல்கிறாரு, அமைச்சரே சொல்கிறாருங்க பிடிஆர் அவர்கள். ஆனால் உண்மையில் அவர் சில விஷயத்துக்கு பாராட்டலாம். ஏற்கனவே வந்து இவர் மாமா மச்சான் 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி அடிச்சாங்க, அவர் தான் சொன்னவர். அப்புறம் வந்து இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாரு, அவ்வளோ ஃபண்டெல்லாம் ஒதுக்குறது இல்லைங்க, நிதி இல்லைங்க அப்படின்னு ஓப்பனாக வந்து தாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயத்தெலாம் போட்டு வச்சுருவார். அது அந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு பாராட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி
திமுக அரசு வந்து சாதனைன்றது சொல்லி வேதனை தான் நிறைய நந்துன்னு இருக்குதுங்க. லைன் பை லைனாக போடுறேன். இன்னும் வந்து டாஸ்மாக் ஊழல் நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 1000 கோடி மட்டும் கிடையாது, அது லட்சம் கோடி தாண்டுது. ஸ்பெக்ட்ரம் ஊழலை தாண்டி டாஸ்மாக் ஊழல் நடைபெற்றிருக்கு. அதுக்கான தனிப்பட்ட ஒரு வீடியோ நான் போடுறேன், சரிங்களா? மற்றபடி இந்த 200-220 சொல்கிற நண்பர்களுக்கோ இல்லை வந்து அறியாமையில் பேசுகிறவங்களுக்கோ இதுதான் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப டேமேஜில் இருக்குதுங்க. கொஞ்சம் பரிசோதனை பண்ணிங்க. உடனே சில பேர் இல்லை பாஜக வந்து உள்ளே வராது ப்ரோ, பாஜகன்ட்டு நான் கேட்குறேன் அவங்ககிட்டயும். சரி, ஏன் பாஜக வரக்கூடாது, என்ன பிரச்சனைன்னா? இல்லை மதம் ஏண்டா, தமிழ்நாட்டை தவிர மீது எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, மதத்தால் என்ன பண்ணிட்டாங்க, ஏதாவது சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல பதிலே இல்லை. அந்த என்னமோ ஒன்று சொல்கிறாங்களா அந்த காலத்தில், அண்ணன் ஒன்று இருந்ததெல்லாம் பேய் இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டா அடுத்து பார்க்குற இருட்டு எல்லாத்தையுமே வந்து அது பேய் 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 அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சொல்ல தெரியல. இது என்னன்னா, நான் பல முறை அடிக்கடி சொல்லுவேன், உண்மையுடைய வந்து பொய்க்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி அதிகம். பட் வந்து ரிசல்ட் வந்து உண்மைக்கு தான் வரும்னு வச்சுங்களேன். எனர்ஜி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் அமைதியாக இருக்கட்டும் ஒரு இடத்துல, அது வந்து பாசிட்டிவ்னு வச்சுங்க. ஒரே ஒருத்தன் ஒரு விசிலோ இல்லை சும்மா ஏன்னு கத்துறான்னா அதுதான் வந்து அங்கே ஃபுல்லாக தெரியும். அவன் பண்ணுற அதை தப்பான பண்ணாமல் பாருங்க, அது மட்டும்தான் வந்து அங்கே ஹைலைட் ஆகும். அந்த மாதிரி தான். ஸோ எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது தெரியாது. அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்னா, திமுக இது வந்து ஒரு இது நினச்சிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப ஒரு தவறான விஷயத்தை வந்து என்ன சொல்கிறது, சிறுபான்மையினர் கட்சிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து பாஜகவை சப்போர்ட் பண்ண மாட்டோம், எதிர்ப்பு. அதாவது பிரித்தாள சூழ்ச்சி காங்கிரஸ் பண்ணால் அது இவங்களாம் அடிமையாக போயிடுறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப தவறான மூவ்மெண்ட்டில் போயின்னு இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்க நாடாளுமன்ற எலெக்ஷனில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவையில்ல, சரி சிறுபான்மை ஓட்டு தேவையில்ல, நான் இப்படியே பார்த்துக்கிறேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உருவாக்கிடாதீங்க. அந்த மாதிரி வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? எல்லாருமே கலந்து வாழணும். எல்லாருமே வந்து ஏன்னா இப்போ நம்ம என்னதான் ஒதுங்கி போனாலும் மத்திய அரசு யாரு, பாஜக தானே, எதுக்கத்தாலும் அங்கே தானே பணம் கேட்குறீங்க, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் மட்டும் என்ன நாங்கள் இங்கேருந்து பிரிஞ்சு வாங்கணும், எப்படின்னா தனி நாடாக போயிட்டு போகிறோம் நம்ம, கிடையாதுல்ல. அது தவறான விஷயம். எல்லா எலெக்ஷனுக்கும் அடுத்தடுத்த எலெக்ஷனுக்கு அவங்களும் தயாராகிட்டாங்க ஒரு அளவுக்கு தான். ஏன்னா திமுகவில் வந்து எத்தனை சிறுபான்மையர் மாவட்ட செயலர் இருக்காங்க, எத்தனை சிறுபான்மையினர் அமைச்சர் இருக்காங்க, இல்லை எத்தனை பேர் வந்து சிறுபான்மையினர் திமுகவில் பொறுப்பில் இருக்காங்க சொல்லுங்கள். இதே பாஜகவில் என்ன பார்த்துங்க. நான் ஒன்றே என்னடா பாஜக சப்போர்ட் பண்ணுறேன்னுங்க, சில விஷயம் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். அவங்க வந்து தலித்துகளுக்கும் சரி சிறுபான்மையிலும் சரி முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம்லாம் கொடுத்துருக்குறாங்க. கரண்ட்லேயும் சரி, இப்போ ப்ரெசண்ட்லேயும் சரி. அந்த விஷயம்லாம் வந்து விடுங்க, அதை நான் அடிப்பாக அது உள்ளே போக விரும்பல இப்போதைக்கு. அதில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேங்க, இன்றைக்கி டேட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினிஸ்டர் ஆகட்டும், சில சிஎம்கள் பிரசிடெண்ட் வரைக்கும் என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப டீப்பாக இப்போ போக வேண்டியதில்லை. இங்கே இவங்க பண்ணக்கூடிய சில ஓட்டு குளறுபடிகள் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ திமுக அதில் பாதத்தில் போயின்னு இருக்குது. சில ஊடகங்களும் வந்து லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்க கூட போனால் நம்மளும் காலியாக வேண்டியது தான், அதனால் கொஞ்சம் அப்படி உஷாராக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துங்க, வர எலெக்ஷன் 2026க்கு மிகப்பெரிய ஒரு மாறுதலான ஒரு மாற்றமான விஷயம் நடக்கும். அது எப்படின்றத நீங்களே பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.